அது மாதிரி சீசன் காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் விஜய் விஷாலும் இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, கவின் லாஸ்ட்லியாக தன்னை உணர்ந்துகிட்டு இவங்க பண்ற லூட்டி இருக்குல்ல, ஐயோ சாமி! ஏன்னா கவின் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டாப்ல. வெளியில போனா எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. எனக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கு. எனக்கு இன்னொரு லவர் இருக்கு. என்ன வந்து நீ அங்க வந்தா பிடிக்காம போயிடும். என்னடா பண்ற நீ டேய்? எல்லாருமே கவின் ஆயிட முடியாதுடா. டேய் ஏன்டா? அவர் 1 ஹவர்ல பண்ணாரு. நான் 24 ஹவர்ஸ் கவினாவே வாழ்றேன் அப்படின்ட்டு. அவன் கன்டென்ட் குடுத்து செத்தான்டா. நீ ஏன்டா கன்டென்ட்டே குடுக்காம கருவாடாவற அப்படின்ற மாரி. இவன் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நோ, 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 நோ. தர்ஷிகாவும் ஒரு கேம் விளையாடுறாங்க. தர்ஷிகா என்ன கேம் விளையாடுறாங்க அப்டின்னா, மேபி இப்ப இவன் வேணாம் வேணான்னு சொன்னா, நம்ப அனுதாபப்பட்டு மக்கள் வந்து பாரு இந்த பொண்ணு ட்ரூவா லவ் பண்ணுது. பட் அவன் பண்ணல அப்படின்னு சொல்லி யாராவது ஓட்டு போடுவாங்களோன்னு, தர்ஷிகாவும் இத ட்ரை பண்றாங்கன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க யாராவது அப்படி நான் தான் டேக் நெனைக்கிறீங்களா? போட்டேனே. கவின் அண்ட் லாஸ்லியா கேம் தான் 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க லாஸ்லியா கன்டென்ட்ட விளையாடிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அப்படி ஒண்ணும் தெரியலங்க. எந்த ஆங்கில்லயும் இல்ல, இதுல எடுத்துக்க முடியல. இல்லைங்க. ஆனா சகிக்கவே முடியலங்க. 1 ஹவர்லலாம் அந்த கன்டென்ட்ட போடலாம் நிஜமாவே தாங்கவே முடியலங்க. 20 மினிட்ஸ் நான் வந்து ஹை ஸ்பீட்ல வச்சு பார்த்தேங்க இன்னைக்கு. சீரியஸா 20 நான் இன்னைக்கு வந்து மினிட்ஸா 2x அவங்களுக்குலாம். 2x ஸ்பீட்ல வச்சு பார்த்தேன். ஏன்னா எபிசோட் வரதே வந்து 10 10:15க்கா 10:15க்கு தானே வந்துச்சு இன்னைக்கு. 10:15க்கா 10:10க்கு 10 சம்திங் வந்துச்சுன்னு 10 நெனைக்கிறேன். தான். 10, 10 12க்கு. தான். வந்துச்சு. வந்ததுமே 2x ஸ்பீட்ல போட்டு விட்டுட்டேன் நான் பாட்டுக்கு. போட்டுட்டு என்னடா இவ்ளோ நேரம் இன்னும் 2xல போட்டே உங்களோடது 20 மினிட்ஸ் வருதேடா! அப்படின்னு நான் வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். முடிச்சு விடுங்கடா சட்டு புட்டுன்னு முடிச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்ப வந்து நாளுக்கு ஆக ஆக கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாகுது. எனக்கு கொஞ்சம் அந்த மாரி தோணுது. எனக்கு அப்படி தோணுது, இப்படி தோணுது. தங்கம் அப்படிங்கிறாரு இவரு. டேய்! அது வந்து நான்டா எப்படின்னா இப்படிதான் வெளில வந்து அப்படி, இங்க உள்ள இப்படி. சொல்லு இல்லம்மா, லவ்லாம் வேணாம்மா. எனக்கு இல்லன்னு சொல்லு. இல்லன்னா எனக்கும் உன் மேல ஒரு கிரஷ் இருக்குன்னு சொல்லு. இருக்கு. எனக்கும் உன்ன புடிச்சிருக்கு. உள்ளுக்குள்ள பண்றதுக்கு பயமா இருக்குன்னு ஒத்து தொல. இல்லன்னா வெளியில ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருக்கா. ஆனா எனக்கு உன் மேலயும் ஃபீலிங்ஸ் வருதுன்னையாவது சொல்லி தொல. ஒண்ணையும் சொல்லாம அவளையும் கன்ஃப்யூஸ் பண்ணி பாக்குற எங்கள எரிச்சல் படுத்தி இல்ல நீங்க சொல்ற மாரி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னா சீசன் 2 போயிடும். அப்புறம் அது அவர் யார் மகத்து அந்த கன்டென்ட்டா மாறிடும்ல. அதனால அவர் கவின்க்கு தான் ஃபோக்கஸ் பண்றாரு. அதனால அது வராது. ஆ அது ஓகே. அதோட இன்னொரு விஷயம் அடுத்து உடனே வெளில வந்து 5 படம் பண்ணிருவாரு. அதானே சொல்றீங்க? அப்படி நினைச்சிட்டு தான் போயிருக்கேன். சொன்னா நீங்க கேட்கலையா? வெளியில எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் அவ்ளோ இருக்கு. எனக்கு இல்லாத ப்ராஜெக்ட்டா? நான்லாம் வெளியில போனேன்னு வச்சுக்கங்களேன், பயங்கர பிஸி அப்படின்ற மாரி தான் பிளடி பேக்கர் அப்படின்ற மாரி தான். ஏங்க ஒண்ணுமே இல்லன்னு சொல்றவன கூட நம்பிர்லாங்க. வெளியில 5 ப்ராஜெக்ட், 10 ப்ராஜெக்ட் இருக்குன்னு எண்ணி எண்ணி சொல்ற யாரையுமே நம்பக்கூடாதுங்க. இது வந்து போன சீசன் வாங்குன அடியாட்டா? ஐயோ! ஆலன் நீங்க என்ன ஆலன் நீங்க என்ன போன இப்படி கோத்து சீசன் விடுறீங்க? வாங்குன புரியல எனக்கு. அடியாட்டா? நாலு படம் இருக்கு. நீங்க ஸ்கிரிப்ட் நீங்க இல்ல. அனுப்பியிருக்கேன். நீங்க லோகேஷ் கனகராஜ பத்தி பேசலல்ல? அப்ப சரி. ம்ஹ்ம். இன்னொரு அப்டேட் ஆக்சுவலி. ஜெஃப்ரி இருக்காரு இல்லையா? அவரு எனக்கு தெரிஞ்சு இதுதான் நல்ல ம். டைம் இந்த கோவா கேங்ல இருந்து வெளியில வர்றதுக்கு. ஜாக்லின்லாம் ஜெஃப்ரி அந்த கட்டுப்பிடி வைத்தியத்துக்கு மயங்கி போய் கிடக்குறாப்ல அந்த பயப்புல. முதல்ல அந்த கட்டுப்பிடி வைத்தியத்த நிறுத்துங்கப்பா. அந்த பையன் உருப்புடுவான் அப்படின்ற மாரி. யார்றா நீங்க அப்படின்ற மாரி அவன போய் பாவங்க அந்த பயவுள்ள. சரிங்க, சரி இருங்க. இருங்க பாருங்க. பிரியா பேசட்டும். பேசிட்ட உடனே நான் கிளம்பிடுறேன். என்னதான் பேசுறாங்கன்னு கேட்கலாம். ஆலன் இதெல்லாம் வன்மையா என்ன சொல்றீங்கன்னா இல்ல ஆலன சும்மா எக்கோ சும்மா அடிக்குது சும்மா செல்வம். சொல்றேன் செல்வம் ப்ரோ. இட்ஸ் ஏதோ இல்ல இஷ்யூ. நான் ஆலன வன்மையா கண்டிக்கிறேன். நான் பேசிட்டு இருக்கும்போது இடைமறித்து என்ன நிறுத்துங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க மஞ்சரி மாரி பண்ணக்கூடாது. இதெல்லாம் தப்பு. நீங்க என்ன மஞ்சரி மன்னிச்சிருங்க செல்வம். ஆக்சுவலா நடுவுல வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பண்றீங்க. என்ன எக்கோ அடிக்குது. எக்கோ நீங்க அடிக்குது ப்ரோ. ஒரு நிமிஷம். செல்வம் சைடு தான் எக்கோ அடிக்குது. ஐயா, யாரு பேசினாலும் நீங்க மியூட் போட்டுருங்க. அவங்க பேசி முடிச்சதும் இல்ல மியூட் பண்ணி அது நீங்க ஏன் தப்பு பேசுங்க. தான். நான் தான் நடுவுல சொல்லுங்க. வந்துட்டேன். ஆக்சுவலா வந்து எதுக்கு நடுவுல வந்தேன்னா, இங்க நிறைய வந்து ரிலிஜியஸ் ஃபிகர்ஸ்லாம் எடுத்து வச்சு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். உங்களுக்கு கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. அதை நிறுத்துங்க பண்ற ஆட்கள். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அவ்வளவுதான். நீங்க பேசுங்க செல்வம் ப்ரோ. இல்ல நீங்க அருண் மாரி என்ன மார்க் பண்றீங்க. நீங்க சாரி மஞ்சரி மாரி நீங்க என்ன மார்க் பண்றீங்க. நான் கண்டிக்கிறேன் ஆலன். அத மட்டும் சொல்லிக்கிறேன். இல்ல அருண் மாரி மஞ்சரி மாரி சொன்னீங்கல்ல, மார்க் அதுதான் பண்றீங்களா? ரைட்டு. அருண்ணே வையுங்க. அருண் தான் நல்லா மஞ்சரி மார்க் இல்லங்க. பண்றாரு. அருண் தான் இல்ல கரெக்ட்டுங்க அதுக்கு. ஆலன் மஞ்சரிய வந்து நீங்க அதுல இல்ல எடுக்க ஆலன் முடியாது. சப்போர்ட் பண்றது மஞ்சரி தானே. அப்ப நான் அப்படித்தானே சொல்லணும். ஆலன் சப்போர்ட் பண்றது மஞ்சரியா? ம். ட்விட்டர்லாம் அப்படிதானே போடுறீங்க. அப்படி போடலையா அது? அதாவது நீங்க வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போட்ட ட்வீட்டை பார்த்து படிச்சுட்டு ஆலன் சப்போர்ட் பண்றது மஞ்சரின்னு வந்து எனக்கு அடிக்கிறீங்க அப்படிதானே? 2 நாளா வந்து ஷோ இன்ட்ரெஸ்ட்டா போனதுனால எந்த ட்வீட்டும் பார்க்கல. ஷோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா போதா?
நல்லா பண்றீங்க. ஆனா ஆலன் ஒண்ணு கவனிச்சீங்களா? ஸ்பேஸ் அட்டன் பண்றவங்க யாருமே நீங்க ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு இன்ன வரைக்குமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஆமா, ஏன்னு புரிய சத்தியமா மாட்டேங்குது. ஒரு ஆள் கூட சொல்ல மாட்றான். ஆனா முத்துக்குமரன் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டான். என்ன வந்து ஜாக்லின் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டான். சவுண்ட் சப்போர்ட் எல்லாமே வந்துட்டானா. ஏன் அட் ஒன் பாயிண்ட் இல்ல இன் பிட்வீன் தான் ஆலன். நோ 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 நோ. ஒரு நிமிஷம் செல்லும். இன் பிட்வீன் ஆலன், நீங்க தான் ஜெஃப்ரி மேல ஒரு நல்ல எனக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு தான் நீங்க சொன்னீங்க. நீங்க ஜெஃப்ரிக்கா ஓட்டு போட்டுட்டு ஆமா, இருந்தீங்க? நான் இதுவரைக்கும் வேற யாருக்கும் ஓட் போட்டதே இல்லங்க. ஓகே, ஓகே, ஓகே. எஸ். செல்வம் உங்க கருத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ஓகே நம்ம ஓகே அடுத்த ஆள்ட்ட போலாம் போலாமா? போலாம் இல்ல போலாம் இன்னும் போலாம் இருக்கா? அவ்வளவுதான். இல்ல ஆலனுக்கு மட்டும் 2 வார்த்தை தேங்க் யூ, பேசலான்னு தேங்க் யூ. பார்த்தேன். ஒரு பாவம் விட்டுடலாம். திட்டுங்க ப்ரோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல நீங்க யாராவது சப்போர்ட் பண்ணாதாங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல முடியும். நீங்க எல்லாரும் இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்துன்னு குத்திட்டு இருந்தா என்ன சொல்றது? தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்துன்னு குத்திட்டு இருக்கீங்க. ஏதாவது பண்ணா பரவாயில்ல. ஒருத்தங்களுக்கு நின்னு சப்போர்ட் பண்ணலாம். எல்லாமே கோளாறு இருந்தா யாருக்கு சப்போர்ட் பண்றது? அப்புறம் உங்களை எந்த லிஸ்ட்ல கொண்டு வரோம்? எங்களுக்கு பிடிச்ச லிஸ்ட்ல தான் உங்களை வைப்போம். சூப்பர். நல்லா செய்யுங்க. வச்சு செய்யுங்க. ஜாலியா தான் இருக்கு எதுவும். எங்க அப்பப்போ வரும்போது ஒரு டேக் கொண்டு வரோம். நீங்க அந்த டேக் மட்டும் மாட்டிக்கங்க. அது மட்டும் செஞ்சா போதும். இந்த பிஆர், அந்த பிஆர், இந்த பிஆர். நல்லா இருக்கு இது விளையாட்டு. ஆமா அடி வாங்குன நாங்க கோப்பை எங்களுக்கு தான் கடைசியா உங்களுக்கு கொடுத்துருவோம்ல நாங்க. ஓகே ஐயோ! அடுத்து பிரியா. ஒருத்தவங்க அடுத்து அடுத்து வந்து நோ 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 அடுத்து வந்து பிரியா. ஆமா பிரியா செல்சி. அதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் மட்டும் படிச்சேன். ஐ ஹாவ் த கட் ஃபீலிங் தட் சேனல் வில் மேக் அருண் பிரசாத் as the title winner. Next year, Arun Prasad wedding coverage will be done by Vijay Television. Season 8 winner with Season 7 winner. What's your thoughts? ஒருவேளை அப்படியும் இருக்குமோ? இல்ல இருக்கும். இது நான் பேசினேன். டைட்டில் வின்னர் ஆக்கி அடுத்து அவங்களோட கல்யாண செலவுக்கு காசு கொடுக்க போறாங்க. இல்ல அதான். அது ஓகே. அதுக்கு வேற கண்டென்ட் வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரையும் அல்டிமேட்ல விட்டு அங்கேயே லவ் பண்ண வச்சு அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சு அல்டிமேட் வின்னரா கப்புள் வின்னரா கொடுக்குறாங்க. அடுத்த அல்டிமேட் வந்து கப்புள்ஸ் நோ இல்ல கப்புள்ஸ் நோ 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 இந்த நோ அப்படி நடக்காது. அல்டிமேட்டுக்கு உள்ள கூட்டு இல்ல வந்து கப்புளா இறக்க போறாங்க. இருங்க கப்புளா ஐயா இருங்க ராஜா. அல்டிமேட்டுக்கு உள்ள கூட்டு வந்து பிரிச்சு விட்டுருவாங்க. இல்ல அங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. வெளியில சேர்த்து வந்து விட அவங்க மாட்டாங்க. பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒரு ஹிந்தி பிக் இல்ல பாஸ்ல கல்யாணம் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா? பழைய ஒரு பிக் பாஸ்ல காதல் தமிழ் பிக் பாஸே சகிக்கல பாக்குறதுக்கு. இல்ல ஹிந்தி பிக் பாஸ் சொல்ல முடியாது. நேத்து வர ஒருத்தர் வந்து சொல்றாரு பிரசீல்ல பணத்தை வச்சு எல்லாம் விளையாடி இருந்தாங்கன்னு. எனக்கு புரியல. அங்க வச்சு விளையாடி இருந்தாங்கன்னா நம்ம என்னங்க பண்றது அதுக்கு? எல்லாம் ஒரு டிஆர்பி தானுங்க. இந்த ஒரு சீசன்ல மாட உள்ள விட்டாங்களே அந்த மாதிரியா ஹிந்தி பிக் பாஸ்ல? கழுதை கழுதைய உள்ள விட்டாங்களே. கழுதைய உள்ள விட்டாங்க. மாமியாரையெல்லாம் உட்கார வச்சு ப்ரோ பேசி முடிச்சு மியூட் பண்ணுங்க ப்ரோ. சரியான ஆமா சரியா இது எக்கோ அடிச்சுட்டே இருக்கு செல்வம். சொல்லுங்க ஏதோ அஸ்வினி இல்ல சொல்ல போன வந்தீங்க? சீசன்ல கூட ஜோடியா உள்ள விட்டு மாமியாருங்களை எல்லாம் கூட்டி உட்கார வச்சு ஏதோ பஞ்சாயத்தெல்லாம் பண்ணியிருந்தாங்க. விட்டா குடும்பத்தையே பிரிச்சிடுவாங்கங்கிற நிலைமை ஆயிருச்சு. அது மாதிரி கூப்பிட்டு அருணையும் அர்ச்சனாவையும் பிரிச்சு விட்டா கூட நல்லாதான் இருக்கும். இல்ல ஏங்க அதுல ஏங்க அப்படிதான் பிரிச்சு இப்படிலாம் விட்டாங்க. பண்ணாதீங்க. பாவங்க அவங்க வாழ்க்கைலாம் நல்லா இருக்கட்டும் விடுங்க. ஆக்சுவலி ஆமா ஆகுது செல்வம். இல்ல ஆக்சுவலி அருண் வந்து ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ தெரியல. அப்ப வந்து விஜய் டிவில வந்து ஒரு ஒரு ப்ரோகிராம் ஒண்ணு நடந்துச்சு. அதுல பேசுவாரு. ஓகே. பேசிட்டு அவர் அங்க பேசும்போதே நான் ஃபர்ஸ்ட் டைம் அருண் வந்து பாரதி கண்ணம்மாக்கு அடுத்து வெளில நான் அப்பதான் அவர பார்க்குறேன். பயங்கர ஆர்வக்கோளாரா பேசினாப்ல. ஓகே. எனக்கு வந்து ஒரே லட்சியம் அடுத்த வருஷத்துக்குள்ள நான் கமிட் ஆயே ஆகணும். கமிட் ஆயறது தான் என்னோட ஒரே லட்சியம். நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் காதலிக்கணும் அப்டின்ட்டு இருந்தாப்ல. அவர இங்க வந்து புடிச்சதுமே நான் நினைச்சுட்டேன். ஓகே ரைட்டு. இதையே ஒரு லட்சியமா வச்சிருந்தனால புடிச்சுட்டாப்ல. அருண் ஒரு ஹைப்பருங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது தருண். ஏங்க அவருக்கு அவரோட கருத்து அவர் சொல்றாரு. சொல்லுங்க. விஜய் டிவில பெருசா சக்சஸ் ரேட்டே இருந்தது இல்லைங்க. அவங்க மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி சீமந்தம் பண்ணி கடைசியில டைவர்ஸும் வாங்கி கொடுத்த ரேட் தான் நிறைய இருக்கு. இன்னொரு பேரோட சேர்த்து வேணாங்க விட்டு இதெல்லாம் பேசவே ஒரு மாதிரியா இருக்கு. கலீஜா இருக்கு. நம்ம அதுல இருந்து வெளில வந்துடலாம் ப்ளீஸ்.
இல்ல நான் இன்னைக்கு ஓகே பிரியா இப்ப நீங்க பேசலாம் நாமினேஷன் பிரியா. இந்த பண்ணாங்க பாத்தீங்களா, அதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மஞ்சுரி போக கூடாதுன்னு சொல்லிட்டு தீபக், யாருப்பா அந்த அதே குரூப்ல மாதிரி டூப்பு? அருண். தருண் தருண் மன்னிச்சுக்கோங்க. ஒருத்தங்க தருண் ரொம்ப நேரமா தருண் வெயிட் ஒரு நிமிஷம். பண்ணுகிறாங்க. பிரியா அது ஆமா அவங்க பேசுறோம், அடுத்து நீங்க பேசுங்க தருண். Yeah. எஸ் பிரியா Hi Tom, பேசுங்க பிரியா. hi Alan bro. இன்னைக்கோட எபிசோட பத்தி நான் பேசுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாம் நிறைய பேர் பேசிட்டீங்க ஆல்ரெடி. நான் நீங்களாமாவது விஷால் கண்டென்ட்டை வந்து இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டா அப்படியே அந்த கண்டென்ட்டையே அவாய்ட் பண்ணிட்டேன். என்னால முடியல. அதுலயும் அவங்க 2 பேரும் சிரிக்கிறது பார்த்தாங்கன்னா எனக்கு அப்படியே வெறி ஏறுது. அந்த வயித்துல இருந்து வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு வெறி ஏறுது. ஏன்னா இது ரசிக்கிற மாதிரியும் இல்ல. இது என்ன ஃபீலிங்னே எனக்கே என்னால அனலைஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்கு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஜாக்லினோட பண்ற நிறைய விஷயங்கள் பிடிக்கவே மாட்டேங்குது. கிராஃப் கவுந்துட்டே வருது. எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் மட்டும்தான் வந்து கொஸ்டின் மாதிரி எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கணும். அது மட்டும்தான் எனக்கு. இப்போ ஒரு சீசன்லயுமே மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா, ஒரு ஹீரோ இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பாங்க, ஆர் வாட் எவர் ஆன்டகானிஸ்டா என்ன வேணா நம்ம வச்சுக்கலாம். இல்ல நெகட்டிவ் ஷேட்ல வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து அவங்க ஒரு பர்சன் இருக்காங்க. இப்ப இங்க வந்து இந்த சீசன்ல வந்து மஞ்சுரி அண்ட் ஜாக்லின் இவங்கலாம் நெகட்டிவ் ஷேட்னு இப்ப நிறைய பேர் இங்க பேசுறவங்க சொன்னாங்க. இது வந்து மஞ்சுரி ஆர் ஜாக்லின் அவங்க பண்ற விஷனால அது நெகட்டிவ் ஷேடா, இல்ல நமக்கு என்ன காமிக்கப்படுதோ அதனால அது நெகட்டிவ் ஷேடா மாறுதா அப்படின்றத வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கணும். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட நெகட்டிவ் ஷேட் யாரு, எதனால அப்படின்ற மாதிரி கேட்கலாம்னு நினைச்சேன். வேற பெருசா இந்த இவங்க 2 பேத்துல தான் நெகட்டிவ் ஷேட் யாருன்னு நீங்க கேப்பீங்களா? இல்ல இந்த சீசன்ல உங்களுக்கு யார் தோணுது? இங்க இவ்வளவு நேரம் பேசினனால அவங்க 2 பேர் நேம் சொன்னேன், அவ்வளவுதான். உங்களுக்கு யார் தோணுது இந்த சீசன்லன்னு நான் கேக்குறேன். ஏன்னா இப்ப வந்து அருணுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்க மாதிரியே காமிக்க மாட்டேங்கிறாங்க. அருண் வந்து நான் வந்து நேத்து சொன்ன மாதிரி நான் வெறும் 1 hour எபிசோட் தான் இப்பெல்லாம் பாக்குறேன். சோ எனக்கு வந்து அருணோட கிராஃப் அப்படியே சீரியஸா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. இப்ப யாரோ கமெண்ட் கூட போட்டாங்களே, அருண் இஸ் கோயிங் டு பி வின்னர். அது நம்ம சர்க்காசமா சொன்னாலும் எனக்கு ஆக்சுவலி அது ஏதோ உண்மையாயிருமோன்னு எனக்கு சீரியஸா ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு பக்கம் முத்துக்குமரனுக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்ல அவர் எதுவும் பண்றது இல்ல. இந்த பக்கம் ஜாக்லினும் நெகட்டிவா போறாங்க. இன்னொரு பக்கம் மஞ்சுரியும் வந்து மஞ்சுரி வெர்சஸ் ஹோல் ஹவுஸ்ன்னு போனாலுமே மஞ்சுரியா பாசிட்டிவா பாக்குறத விட நெகட்டிவா பாக்குறது தான் அதிகமா இருக்கு. சோ இப்படியே போனா அப்ப வேற யாருக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்கன்னா அருணுக்கு கொடுத்துருவாங்களோன்னு எனக்கு ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது. சோ அதனாலதான் நான் கேக்குறேன். இப்ப அருணுக்கு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடே இருக்க மாதிரி எனக்கு தெரியல. வேற முத்துக்குமரனுக்கா இருக்கட்டும், ஜாக்லின்கா இருக்கட்டும், மஞ்சுரிக்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் ஒரு இது இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால கேக்குறேன், இந்த கொஸ்டின் கேக்குறேன், எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆலன் சொல்லுங்க ஆலன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இப்போ நெகட்டிவ் ஷேட் 3 பேருக்கு தான் இருக்கு. இன்னைக்கு நிலவரத்துக்கு படி அது அருண், மஞ்சரி, அப்புறம் ஜாக்லின். அருணா? ஆமா. ஏன்? அருணுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கண்டென்ட் ஸ்கோப்பே இல்லைங்க உள்ள. அவர் கிரியேட் பண்றதெல்லாம் வந்து அந்த அவர் ஒன்று நினைச்சு காமிக்கலா ஒன்று பண்ணுவார் இல்லையா, அவர் மாசா பண்ற நினைச்சிட்டு காமிக்கலா ஒன்று பண்ணுவார் இல்லையா, அது மட்டும் தான் இருக்கு. அதை கட் பண்ணி 1 hourல போடுற அளவுக்கு கூட வர்த்தா இருக்காது. அது நீங்க 1 hour எபிசோட பாத்தீங்கன்னாலே அது ஃபுல்லா ஆக்கியபை பண்றது 3 பேர் தான். அது சவுண்ட் ஜாக்கும் மஞ்சரி தான். அருண் ஜோக்கர் ஜி, வேற ஒண்ணும் இல்ல. இந்தியும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. அதான் அது வந்து லைவ்லயும் அப்படிதான் நம்மளுக்கு தெரியுது. 1 hour கண்டென்ட்லயும் அவருக்கு வந்து கண்டென்ட் பெருசா உள்ள வரதில்லை. அவங்க ட்ரை பண்றாங்கன்றது புரியுதானா, விஜய் டிவி ட்ரை பண்றாங்கன்றது அப்பட்டமா தெரியுது. பட் நெகட்டிவ் ஷேட்ல தான் இன்னைக்கு நிலவரத்துக்கு இவங்க 3 பேர் தான் நெகட்டிவ் ஷேட்ல இருக்காங்க. மஞ்சரிக்கு வந்து போன வாரத்துக்கு வரைக்கும் வந்து அவங்கள புள்ளி பண்ணிட்டாங்க எல்லாரும், அந்த ஷேட்ல இருக்கு. இப்போ இந்த வாரம் எண்டுல இருந்து இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்து நிறைய பிரச்சனையை உண்டு பண்றாங்க. வேண்டிய பிரச்சனை உண்டு பண்ணி அவங்களே அவங்கள அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து எல்லாரும் குத்திட்டாங்க, குடையிறாங்கன்ற மாதிரி பேசுறாங்கன்ற மாதிரி தான் லைக் ஜெனரல் ஒப்பீனியன்ஸாவே இருக்கு. அது கரெக்ட். நான் சொல்லுவான் இந்த சீசனோட நெகட்டிவ் ஷேடு வந்து விஜய் சேதுபதி தாங்க, வேற யாருக்குமே கிடையாது. அது ஒரே ஒருத்தருக்கு தான். அது மட்டும் இல்லாம இந்த சீசன் வந்து 8ங்க, எந்த பக்கம் பார்த்தாலும் 8ஆ தான் தெரியும். இந்த சீசன்ல வந்து 2 ஷேடு தான், கிரிஞ்சி ஷேடு, காமெடி ஷேடு. நெகட்டிவ் ஷேடு விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டாப்ல. இவங்களெல்லாம் நீங்க நெகட்டிவ் ஷேடு, ஹீரோ ஷேட்ல யாராவது ஒருத்தங்களை சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், நான் இங்க இருந்தே குச்சிருவேன். 8வது மாடியில் இருக்கேன், இங்க இருந்து குச்சிருவேன், நாளைக்கு நீங்க தான் காரணம் சொல்லிட்டேன் நான். அந்த மாதிரி இந்த சீசன் அசிங்கப்படுத்தாதீங்க, இதெல்லாம் புனிதமானது. இல்ல புரியல. சீசனை அசிங்கப்படுத்தணுமா? ஏதாவது இருந்தா அசிங்கப்படுத்தலாம், ஒண்ணுமே இல்லைன்னா அதை என்ன பண்ணா என்ன?
இல்ல இல்ல அது செத்து போச்சு நெகட்டிவ் சார். அதுல ஷேடுன்னு சொல்லி ஒண்ணும் இல்ல. அசிங்க கீழ போட்டுருக்கேன். ஏங்க நெகட்டிவ் ஷேடை எக்ஸ்பெக்ட் பண்ணி அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஓ! அப்படி. ஆமா. நீங்க இப்படி வரீங்க. ஆமா. இங்க சரி, சரி. சீசனே கிடையாது. இதுதான் 8 சுத்திட்டாங்கல்ல. சுத்தி சுத்தி வருமே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டோம் இங்க. கிரிஞ்சு, காமெடி இது 2 தான் இந்த சீசன். காமெடியா? எங்கெங்க இருக்கு காமெடி? பண்ணிட்டு இருக்கு மேம் அந்த சீசன். அருண் பண்றாரே. இல்ல இல்ல அதெல்லாம் ஜோக்கா இல்ல இல்லையா? இல்ல கிரிஞ்சு உள்ள இருக்கு, காமெடி எது வெளியில. அருண் பண்றது ஜோக்கா? இல்ல மேடம் என் பாயிண்ட் சீரியஸா ஆலன்? இல்ல என் பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கல. உள்ள பண்றது கிரிஞ்சு, அவங்கள வச்சு நாம பண்றது காமெடி. அதான் இந்த சீசன் 8. அவங்க பாதி நாம பாதி. 2 பேரும் சேர்ந்து விளையாண்டதான் இந்த சீசன் 8. அத சொன்னீங்களே, அத வேணா ஒத்துக்கலாம். நான் உள்ள காமெடின்லாம் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இல்ல எனக்கு புரியல. உங்களுக்கு வந்து அருண் வந்து மியூட் பண்ணுங்க. அருண் வந்து அங்க வந்து கைய வந்து 2 கைய அப்படி தூக்கிட்டு என் கூட யார் நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வரல. ஏங்க எங்கேயோ ஒரு இடத்துல அட்சத தூவுற மாரி 1, 2 பருக்கு விழுந்தா அதுக்காக உங்களுக்கு சீசன் இருங்க ஃபுல்லா நான் வரிசையா காமெடி சொல்ல சொல்றேன். முடியுமா? உங்களுக்கு அந்த இடத்துல சிரிப்பு வந்துதா வரலையா? அவ்வளவுதான் எனக்கு வேணும். வந்தது. வந்துதா? வந்தது. அதுக்கப்புறம் யார்ரா நான் கேள்வி கேட்கிறேன்டா அப்படின்னு வந்து ராணவ் கிட்ட எகிரின்னு போகும்போது டக்குன்னு ராணவ் ஏஞ்சி நின்னோடனே அவர் ரொம்ப குள்ளமா தெரிஞ்சார்ல ராணவ் முன்னாடி. அது 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 உங்களுக்கு அவ்வளவுதான். இவர் பண்றதெல்லாம் எனக்கு ஜோக்கா தான் தெரியுது. ஏன்னா அவர் எகிரின்னு போவார் ராணவ் கிட்ட. ராணவ் டக்குன்னு ஏந்திரிப்பானா ஐயோ இவன் என்ன ஏஞ்சிட்டா இவர் பேக் அடிப்பாரு. எனக்கு செம்ம சிரிப்பா இருந்துச்சு அதெல்லாம். நான் இப்பவும் சொல்றேன். அது அவங்க பண்ணும்போது காமெடியா தெரியல. நீங்க சொல்லும்போது தான் காமெடியா தெரியுது. அதனால காமெடி இங்கதான் இருக்கு. அட என்ன கேடி. ஆனந்த் நீங்க சொல்லுங்க. அப்படியே சொன்னதுக்கு வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நம்ம இந்த 24/7லாம் பாக்குறோம். அதனால மேபி உங்களுக்கு வந்து இப்போ அருண் வந்து காமெடின்ற ஒரே ஒரு ஜானர் மட்டும் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்ப அருணுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப அதிகம் ஆயிருக்கு. முன்னாடி வந்து அருணா? யார் அது? அப்படின்ற மாரி இருந்தது. ஆனா இப்ப வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நம்பர் 1. நம்பர் 2 இப்ப வந்து அவருக்கு பர்த்டே வருதுன்னா, அதுக்கு ஒரு 30 நிமிஷம் அது மாரி அ சம்மந்தம் இல்லாம நெறைய நடக்கிற மாரியே எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. அதெல்லாம் தேவையே இல்லாத ஆணி. முதல்ல வந்து நம்மள வச்சு நீங்களே சொல்லிட்டீங்க. ம். நீங்களே சொல்லிட்டீங்க. சம்மந்தமே இல்லாம வருது அப்படின்னு. அதெல்லாம் சேனலோட செயல்கள். நம்ம அத வந்து கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா, இப்ப ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ்ல இருந்து பார்க்குறப்ப வெறும் 1 ஹவர் எபிசோட் தான் பார்க்குறாங்க அப்படின்னு இருக்கிற மக்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஓகே அருண நெறைய காமிக்கிறப்போ, அவன வேற ஒரு பாவம் அருண். எல்லாரும் வந்து அருண அடிக்கிறாங்க. அந்த மாரி தான் காட்டுறாங்க. போர்ட்ரே பண்றது சொல்றேன். அப்ப எப்படி இருக்கும்? ஓகே அருண்ப்பா நல்ல பையன் தான்ப்பா. அவன எல்லாரும் அடிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாரி இருக்கு. இப்ப நம்மளுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் இந்த கிளிப்ஸ் பார்க்குறோம். இல்ல நீங்கலாம் 24/7 பார்க்குறீங்க. நான் அட்லீஸ்ட் இந்த Twitter, Instagramல நீங்க இந்த மாரி மேஜரான பீப்பிள் போட்ட ட்வீட்ஸ் ஆவது பார்த்து ஓகே இப்படியெல்லாம் நடந்திருக்கா இன்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். பட் தெரிஞ்சுக்காத மக்களுக்கு வந்து ஓகே அருண் வந்து நல்ல பையன் தான். லைக் பாவமான பையன். அவன் காமெடியும் பண்றான் தான். எனக்கும் காமெடியா தான் இருக்கு அவன் பண்றதெல்லாம். மேபி எல்லாமே கலந்து வந்து அவன பாசிட்டிவா கொண்டு போற மாரி சேனலும் கொண்டு போறாங்க. நான் வியூவுமே மாறுமோன்னு எனக்கு வந்து ஃபீல் ஆகுதுன்னு சொல்றேன். ஸோ அருணுக்கு வந்து நெகட்டிவா இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகல. எனக்கு நெகட்டிவா இருக்கிறதுக்கு வந்து மஞ்சுரி, ஜாக்லின் எனக்கு டெஃபினெட்லி ஃபீல் ஆகுது. எனக்கு முத்துக்குமரனுமே ஒரு பாயிண்ட்ல ஃபீல் ஆச்சு. இப்போ ஓகே. மேபி ஏங்க மஞ்சரி ஒரு 2 டேஸ் ப்ளே டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். ஜாக்லிந்து ஒரு 2 நாள் ப்ளே டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். பட் இவங்க 2 பேரும் நெகட்டிவ் ஷேட்ல இருக்காங்க அப்படின்னா வந்து எதுக்கு டாப் 5ல இருக்க வோட்டிங் இது வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் ஆக போகுது. ஜெனரல் ஆடியன்ஸே வந்து இல்ல இவங்கள நெறைய மெஜாரிட்டி புடிச்சிருக்கு இல்லையா? புடிச்சிருக்கு. ஆனா நெகட்டிவ் இப்போ நம்மளுக்கு போன சீசன் மாயா புடிச்சது. ஆனா மாயாவையுமே லாஸ்ட் சீசன் ஒரு நெகட்டிவ் ஷேட தான் பார்த்தாங்க. அதாவது இவங்கலாம் கேம் விளையாடுறாங்க. அததான் கேம் விளையாடாம இல்லன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. மக்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. கேம் விளையாடுறது இஸ் டிஃபரெண்ட். ஆனா அத ஒதுக்கி வச்சுட்டு இந்த சீசன்ல பாசிட்டிவ்ஸ் யாரு, நெகட்டிவ்ஸ் யாருன்னு பார்க்கிறப்போ, டெஃபினெட்லி அந்த நெகட்டிவ் ஷேட்ல மஞ்சுரி ஆல்ரெடி ஃபால் ஆயிட்டாங்க. இந்த மஞ்சுரி பண்றாங்கன்னு நான் சொல்லல. நான் சொல்றது பார்வை. நம்ம பார்க்குற பார்வையில முக்கால்வாசி பீப்பிள் பார்க்குற பார்வையில மஞ்சுரி அதுல ஃபாலோ ஆயிட்டாங்க. அடுத்து ஜாக்லினும் ஃபாலோ ஆயிட்டு வர மாரி காமிக்கப்படுதுன்னு நான் சொல்ல வரேன். அவங்க வர ப்ரமோஸா இருக்கட்டும், இந்த கன்டென்ட்டுமே 1 ஹவர்ல வர கன்டென்ட்டா இருக்கட்டும், இந்த கட் பண்ணி போடுற திங்ஸ் எல்லாமே சொல்றேன். ஸோ இந்த மாரி அந்த ஒரு ஸ்டோரி இந்த 1 ஹவர் எபிசோடே நான் வந்து ஒரு ஸ்டோரியா தான் பார்க்குறேன். எவ்ரிடே நமக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. அந்த ஸ்டோரியில வந்து இவங்க நெகட்டிவ் ஷேட்ல இருக்க மாரியும், அருண் பாசிட்டிவ் ஷேட்ல இருக்க மாரியே தான் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அத பத்தி தான்
சொல்ல நினைச்சேன். ஆலன் ப்ரோ சொன்னப்போ, அவங்க நெகட்டிவ்ல இருக்க மாரி இல்லையே, பாசிட்டிவ் கொண்டு போய் இதுல ஏதோ இந்தியா கிளிட்ஸ் கூட நேத்து ஏதோ போஸ்ட் இல்லங்க. இப்போ அருணோடது என்ன பண்றாங்கன்னா, அருண் பண்ற எல்லா நெகட்டிவையும் கட் பண்ணி விட்டுறாங்க. ஓகே. ஆ. அத வந்து இவங்களே வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி, அவர் எப்படி நல்லா தெரியணுமோ, அந்த மாரி சேனல் வந்து அத ப்ரொஜெக்ட் பண்றாங்க. கரெக்ட். அதுவும் தான் நான் சொல்றேன். அது அப்படின்னு இல்ல கேட்டா தெரிஞ்சு இப்ப டெஃபினட்டா பிரியா, அருண் வந்து நான் உங்களுக்கு விளையாடுறாப்ல. வேற எனக்கு மாரி இத பார்க்கறதுக்கு சொல்லவா? எரிச்சலாவே இப்போ இருந்தாலுமே, அருண் டூயிங் சம்திங் ஆஸ் அ கேம் கேம பார்க்குறப்ப. இப்போ இப்போ பாருங்களேன், நான் உங்களுக்கு வேற மாரி சொல்றேன் இத. அன்அஃபிஷியல் வோட்டிங்ல நீங்க பார்க்குறீங்கல்ல, அந்த வோட் சிஸ்டம்லாம். அது வந்து அஃபிஷியலா ரிஃப்ளெக்ட்டே ஆவாது. 100% ரிஃப்ளெக்ட் ஆவாது. இல்ல ஏன்னா நான் இட்ஸ் நாட் ஈவன் அன்அஃபிஷியலே 5. சொல்லல. நான் இப்ப அஃபிஷியல் இல்ல வோட்டிங் இல்ல பத்தி தான் நான் பேசுனேன். உங்ககிட்ட சொல்லவே இல்ல. இருங்க ஓகே. டாம். பிரியா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, அ அது அந்த வோட் பேங்க் வந்து டிஃபரன்ஸ் உங்களுக்கு எப்போ தெரியும்னா, டியூஸ்டேக்கு மேல தான் தெரியும். அதாவது அடுத்த வாரம் டியூஸ்டேக்கு மேல தான் வந்து ஏதாவது ஹிட் ஆயிருக்கா இல்லையான்றது டியூஸ்டேக்கு மேல தான் தெரியும். இப்போதைக்கு நிலவரத்துக்கு வந்து முத்துக்குமரன் இஸ் ஆப்வியஸ்லி முதல்ல இருக்காரு அவரு. அவர் என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் அவருக்கு ஓட்டு வந்துகிட்டே இருக்கும். அதே மாரி சவுண்டுக்கும் ஓட்டு வந்துகிட்டே இருக்கும். இதுல வந்து தடுமாறி முன்னாடி வந்தது ஜாக்லின். இவங்க 3 பேரும் ஒரு ஸ்லாப்ல இருக்காங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்லாப்ல அன்ஷிதாவும், மஞ்சரியும் இருக்காங்க. ஓகேவா? இதுக்கும் அடுத்து கீழ இருக்கிற ஸ்லாப்ல தான் அருணு, விஷாலு, தர்ஷிகா, சாச்சனா இவங்கலாம் இருக்காங்க. இவங்க வோட் பேங்க்ல நீங்க பார்த்தீங்கன்னா, லிட்டரலி ரொம்ப குட்டி, குட்டி டிஃபரன்ஸ் தான். 10,000, 30,000, 40,000 அவ்ளோ டிஃபரன்ஸஸ் தான். ஏன்னா, அவங்க யாருக்குமே வோட் பேங்க் இல்ல. இங்க வோட் பேங்க் இருக்கிறது முதல்ல இருக்கிற 5 பேருக்கு தான். இப்போ ராணவுக்கு வோட் பேங்க் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கான ரீசன் வேற. அது நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ராணா அது டாப் 5ல இருக்காரு. இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபிஷியல்ல வந்து ராணா வந்து 4த் பிளேஸ்ல இருக்காப்ல. நான் பார்த்ததுமே வந்து எனக்கு நெஞ்சு வெடிச்சிருச்சு. ஆனா வந்து இந்த டைம் வந்து ஜாக்லின் இஸ் இன் 2nd பிளேஸ். டாம் ம். 1 ஹவர் எபிசோட் பார்க்கும்போது எனக்கு ராணவ் வந்து ஹி கேவ் அ காமிக் ரிலீஃப். ஓகேவா? ஒரு 1 ஹவர் பெர்செப்ஷன்லேருந்து இன்னைக்கு சொல்றேன், நான் எல்லா நாளைக்கும் சொல்லல. நிஜமாவே செம்ம வைப். நானும் ராணவ் கூட ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது. எனக்கு இன்னும் என்ன காமெடியா இருந்தா, டேய் நீ ஏஞ்சல்டா, என்னடா டெவில் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அந்த மாதிரி இருந்தது. அது சில பேருக்கு பிடிக்கலாம் இல்லையா? ஸோ மேபி அவர் அந்த ஷேட்ல எடுத்துட்டு போலாமா இருக்கும். நோ, நோ, ஒரு நோ, நோ. காமிக்கல் இது ரிலீஃப் இன்னைக்கு ஒரு மாதிரி. நாள் பிடிக்கிறது ஓகேங்க. ஒண்ணுமே பண்ணாம எப்படி வந்து அவருக்கு வோட் பேங்கிங் வந்து ரைட். வேற லெவல்ல இருக்கும். அத பத்தி தானே பேசுறோம் பட் நம்ப. பட் சாம் அது நான் கரெக்ட். இதுதான் நான் நேத்தே சொன்னேன். ராணவ் எதுவுமே பண்ணலனாலும், ராணவ் ஏதோ பண்ற மாரி இந்த 1 ஹவர் எபிசோட்ல வந்து அவன் எப்படியோ எனக்கு ஆனா நிஜமா என்னால அத அனலைஸ் பண்ண முடியல. நான் வந்து ஓப்பனா ஒத்துக்கிறேன். ஆனா, அவன் வந்து அந்த அந்த எதுவுமே பண்ணலனாலும் அங்க இருக்கான் அவன். அப்படின்ற மாரி ஏதோ இருக்கு. இன்னைக்குமே அவன் வந்து நீங்க நேத்து சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. பைத்தியக்காரன் யாரோ பைத்தியக்காரன் மாரி பண்ணுவான்னு சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எனக்கு அப்படிதான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் அவன். அவன் வந்து அவுட் ஆயிட்டான். அவுட் ஆயிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அது நிஜமா காமிக்கா இருந்தது ஒரு ஆங்கிள்ல. பட் எனக்கு தெரியல. அவன் வந்து எதுவும் பண்ணலனாலுமே அவனையும் ஏதோ சேனல் சேனல் காமிக்கிறாங்களா இல்ல வாட்டெவர் எனக்கு தெரியல. ஆனா எதுவும் பண்ணலனாலும் அவன் ஏதோ the powers பண்றாங்கங்கிற மாதிரி தான் இருக்கு. the powers that be, பிரியா. புரியல. the powers that be. அந்த அப்படின்னா அந்த ஷோல 2 பேருக்கு வந்து நல்ல ஹெவி பேக்கிங் இருக்கு. ஹெவி அவர் ஹெவி. வந்து ஆல்பபெட் டி சொல்றீங்களா ஆலன்? அது ஒண்ணு. அப்புறம் பி. ரொம்ப ஹெவி. ஓகே. பயங்கர ஹெவி. அதனால ராணவியும் முத்துக்குமரன் லாட்டின்ல எல்லாம் பேசுறீங்க. பீன்னா எனக்கு ஹனி பீ தான் தெரியும். விடுங்க பப்ளிக்கா. நான் ஏதோ ஹனி பீ மாதிரி உங்க நசப்போலன்னு சொல்றீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டா, அடுத்த 4 வாரத்துக்கு முத்துக்குமரன் ஒண்ணுமே பண்ணலனா கூட முத்துக்குமரன் will be there. முன்னாடி இருப்பாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது முத்துக்குமரனே ராணவியும். எனக்கு பிரியா கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து 1 ஹவர் ஷோ தான் ஒரு 4 நாளா பார்க்குறேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து மஞ்சரி வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ அருண் வந்து வென் ஹி இஸ் கிரிட்டிசைசிங் ஹர் தட் ஷி இஸ் ஈவில் ஆர் வாட்டெவர், அது வந்து எப்படி பாசிட்டிவா தெரியுது உங்களுக்கு? எனக்கு அந்த கேள்வி இருக்கு. ஹி இஸ் சேயிங் டு சத்யாவோ யார்கிட்ட சொல்லுவாங்க, என்ன ஷி இஸ் ஈவில் மேன், அந்த மாதிரி வைரஸ் விஷயம்லாம் வெளியில மச்சான், அனுப்பணும். வைரஸ். வைரஸ், ரைட், வைரஸ். அது எப்படி பாசிட்டிவ் நோட்ல ப்ரொஜெக்ட் ஆகுது வெளியில? அதையும் தாண்டி முத்துக்குமரன் அவர்கள் அவரோட நண்பர், அதாவது மஞ்சரியோட நண்பர் இல்லையா, க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரே வந்து எனக்கு அவ பண்றதெல்லாம் பிடிக்கல
அவ வில்லன் ரோல வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு அது ஓகேன்றா. எனக்கு அது சரியா படல அப்டின்னா, அவரு வந்து அடிக்கடி பேசுறாரு. பிளஸ் ஓ! அவரு ப்ரொஜெக்ஷன். பிளஸ் ஏயா அவாய்ட் பண்றாரு. ஓகேவா? அவாய்ட் பண்ணிட்டு போம்போது, இன்னைக்கு அது நைட்டு இப்போ கான்வர்சேஷன்ல எடுத்து மஞ்சரி பேசுறாங்க. என் பக்கம் வந்தாலே நெகட்டிவா இருக்குன்னு நெனைக்கிறேன் அவனுக்கு. என்கிட்ட 2 நாளா பேசவே இல்ல. அவாய்ட் பண்ணிட்டு போறான்னு அவங்க சொல்றாங்க. யூ சீ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தாச்சுங்க. எல்லாமே பார்த்தாச்சு. இவங்கலாம் ரொம்ப யூசுவலான பண்ற மேட்டர் தான் இதெல்லாம். வெரி வெரி பிரெடிக்டபிள் பீப்பிள். அந்த வீட்ல என்ன பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி அன்பிரெடிக்டபிள் கேரக்டர் சவுண்ட தவிர வேற யாரும் இல்ல. மத்த ஆமாமா. ஆஃப் எல்லாருமே கோர்ஸ். பிரெடிக்டபிள் தான். ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, இன்னைக்கு சவுண்ட் வந்து நான் கிளிப்பு தான் பார்த்தேன்னு நெனைக்கிறேன். 1 ஹவர்ல இல்ல. ராணுவ வந்து ஒரு மாரி வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏஞ்சலுக்கும் கூட. ஏன்னா ஐ திங்க் டெவில் வந்து அவங்கள டாஸ்க் சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ராணுவ பத்தி சொல்லுன்னு. ஆமாமா. அப்ப பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு நான் நேத்திக்கு டாம் கிட்ட ஸ்பேஸ்ல பேசும்போது இதான் சொன்னேன். சவுண்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்காதவங்க ஆப்போசிஷன்ல இருந்தா ஷி இஸ் வில்லிங் டூ வச்சு செஞ்சிஃபை தெம். அவங்களுக்கு பிடிக்காதவங்க யாரும் இல்லைன்னா நான் கேம் விளையாட மாட்டேன்னு உட்காந்துடுறாங்க. இது எப்படி கரெக்டா ஆகும்? இல்லங்க இன்னைக்கு கூட பாருங்க ரஞ்சித் ஏதோ சொல்லிட்டாரு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லிட்டு வெளியே வந்து கத்திட்டு இருக்கிறாங்க இல்லங்க. லூஸ் நீங்க மாதிரி. நீங்க நீங்க அப்படி நீங்க தயவு செய்து இப்படிலாம் பேசாதீங்க. இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. சவுண்ட் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் கரெக்ட்டா? ஆமா. ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் வந்து ராணவ் கிட்ட எகிரின்னு இருக்கும்போது, ராணவ் இப்போ வந்து பேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லும்போது என்ன ஆகும்? சிரிப்பு தான் வரும். அது யார் ஸ்கோர் பண்ணுவா? சவுண்டுக்கு தான் ஸ்கோரிங். இல்லங்க. இவங்க வந்து இவங்கள அவ்ளோ அக்ரெசிவா வந்து ராணவ் கிட்ட பேசின்னு இருக்காங்க இவங்க. சரியா? ஓ புரியுது, கத்தி புரியுது. கத்தி ஐ see கத்தின்னு what you're இருக்காங்க. saying. இவரு வந்து பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு கலாய்க்கிறாரு. தப்பா பண்றாங்க. மொக்க பண்றாரு. சரியா? யாருக்கு ஸ்கோர் வரும்? ராணவ். இது மாரி பெரிய தலைங்கிட்டலாம் இவரு வச்சுக்கும்போது, இன்னைக்கு ஏஞ்சி பேசினாரு இல்லையா? நீங்க எல்லாருமே வந்து ஓட்டு எடுத்துட்டு அப்புறம் இவங்களுக்கு கிடைச்சுன்றதுக்காக நீங்க மாத்த பார்க்குறீங்கன்னு சொல்லி ஒரு போடு போட்டாரு இல்லையா? ஸ்கோரிங். நான் அந்த நான் அத கரெக்ட்டான பார்க்கல. இடத்துல லைட்டா போட்டு விட்டாலே போதும். அவருக்கு கிடைக்க வேண்டிய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைச்சிரும். ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைச்சா போதும். வோட் பேங்க் வெளில இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க. அவ்வளவுதான். இல்ல அலன், நான் அத கேட்க வரல. நான் என்ன கேட்க வந்தேன்னா, சவுண்ட் வந்து இன்னைக்கு ராணவ வச்சு செஞ்சாங்க. பிகாஸ் சம் டெவில் ஏங்க ஆஸ்க்ட் ஹர் டு டூ இட். சௌந்தர்யா பண்றதுலாம் கிரிஞ்சி மாதிரி இருக்குங்க. அத போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே இல்ல புரியல. இல்லைங்க, நான் அவங்க சொல்ல கேட்கறதே வர வேறங்க. பாயிண்ட் என்னன்னா, அது புல்லி பண்ற மாரி இருக்கே, ஒருத்தவங்களுக்கு மட்டம் தட்டுற மாரி இருக்கேன்னு அவங்க கேட்க வராங்க. அதானே? நான் அத கூட கேட்க வரல. அவங்க புல்லி தான் பண்றாங்க. அதுதான் எஸ்டாப்லிஷ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஃபார் மீ, சௌந்தர்யா சம்டைம்ஸ் ஷி கோஸ் இன்டு புல்லி மோட். நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல் வாட் ஷி இஸ் டூயிங். ஆனா அந்த கேள்வி கேட்க வரல. நான் என்ன ம். கேட்க வரேன்னா, நம்மலாம் சொல்றோம் சவுண்ட் வந்து சூப்பர் பிளேயர் நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்றோம். பட் when she had an opportunity yesterday, just because she did not have guts to go play against Vishal or Ryan or Jeffrey or all those people. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னா நீ எல்லாரோடையும் அடிச்சு விளையாடணும்ல. அதை என்ன நான் ராணாவை மட்டும்தான் அடிச்சு விளையாடுவேன்னு சொல்றது. எனக்கு அவங்கள கொஞ்சம் கீழே தான் இறக்க வேண்டியிருக்கேன். என்னால் அவங்கள பெருசா முன்னாடி யோசிச்ச மாதிரி எனக்கு இப்போ யோசிக்க முடியல சவுண்டை. சரி, நீங்க அப்படி பாக்குறீங்க. இப்போ இன்னைக்கு ஜாக்லின் ஒரு மேட்டர் நடந்ததுல. ஜாக்லின் ரஞ்சித் எஸ். கிட்ட மொக்க வாங்கிட்டு அடி வாங்கினாங்கல்ல. அப்போ ஆமா. ஜாக்லின் தலையில கை வச்சது யாரு? சவுண்டு ஜாக்லின் தானே? கையில. ஆமா சவுண்டு தான். யா சவுண்டு தானே? டக்குன்னு கை தூக்கி லெஃப்ட் ஹேண்ட் தூக்கி அவங்க தலையில வச்சாங்க. ரைட் ரைட். யாரு கிட்ட விளையாடுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ராணவ் கிட்ட எல்லாம் விளையாடி ராணவுக்கு எல்லாம் ஸ்கோர் கொடுக்க கூடாது. அதெல்லாம் அனாவசியமான ஒரு மேட்டர். அது வந்து நீங்க வீக் டார்கெட் கிட்ட பண்றாங்கன்னு நீங்க பாக்குறீங்க. நான் அதோட இன்னொரு சைடு பாக்குறேன். அவங்க கரெக்டான பொசிஷன்ல கரெக்டான ஆட்கள் கிட்ட அதை ஸ்கோர் பண்றதுக்கு பண்றாங்க. இப்போ ஆன் டாப் ஆஃப் தட் நேத்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அந்த அவங்க பேர் என்ன, இவங்கள தள்ளிட்டு தர்ஷிகாவை தள்ளிட்டு அதுல இருந்து ரிகவர் ஆகிறதுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண பிளே தான் வந்து அந்த அழுதுட்டு எங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதுன்னு பண்ண பிளே. ரைட், அது தெரிஞ்சது. ஓகேவா? அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண உடனே தே ஹேவ் டு மெயின்டைன் இட். அதை மெயின்டைன் பண்ணணும்னா தே ஷுடன்ட் டூ எனிதிங் டு எனிபடி. அது அவங்களுக்கு பிளஸ்ஸா போயிடுச்சு. ஓகே ஓகே. இல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து They just வீட்டையே 2 ஆக்கி continued the விட்டுருப்பாங்க. drama. ஆமா, They அதை just அப்படியே continued கண்டினியூ the drama. பண்ணிட்டாங்க. அது கோர்வையா போய் தான் ஆகணும். ஒன்ஸ் யூ செட் ஒரு நேரட்டிவ்க்குள்ள நீங்களே உங்களை உட்கார வச்சுட்டீங்கன்னா, யூ ஹேவ் டு பிளே அலாங். யூ ஹேவ் டு கோ வித் தட். அது போலனா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு மாட்டினாங்கல்ல. இன்னைக்கு ரஞ்சித் கிட்ட மாட்டினாங்கல்ல. யா.
ரஞ்சித் கிட்ட மாட்டின உடனே அதை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, நான் எனக்கு கோவத்துல கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க சார்ன்னு சப்மிட் ஆயிருந்தா முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க அதை ரைட் கூட பண்ணல. ரைட் அவங்க பண்ணது கரெக்ட்ன்றத ரெஜிஸ்டர் பண்றதுக்கு சுத்தி 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 பேசின்னு இருக்காங்க. ரைட் நான் ஸோ அதுக்கு தான் இன்னொரு இன்டைரக்டா டிராமா குயின்னு சொன்னேன். அதான் அது அது அப்படி விளையாடக்கூடாதுல்ல. யூ மேக் த ரைட் பிளே. எனக்கு நீங்க விளையாடுறதுலாம் மேட்டர் கிடையாது. இஃப் யூ ட்ரைங் டு மேக் அ பிளே தேர் அண்ட் டேக்கிள் சம்படி, டூ இட் ப்ராப்பர்லி. தெளிவா பண்ணணும். செக் வச்சா வைக்கணும். லைக் அது யாருமே வந்து அது அப்போஸே பண்ண முடியாத அளவுக்கு வைக்கணும். ரைட் ஓகே எனிவேஸ் குட் நைட்டுங்க. ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்கேன். ஹோப் ஆல் ஆஃப் யூ குட் ஹேவ் a நைட் good evening. Bye யா everybody. பை பாய் மேரி. Yeah. Bye 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 bye. Bye, Alan. டாம் ஐ திங்க் ரியா அவங்க வந்து அந்த அருணுக்கு தான் சொல்லணும்னு சொன்னாங்க. அவங்கள சொல்லுங்க ரியா. ஹாய். ஆக்சுவலா எனக்குமே வந்து சேனல் வந்து அருண பாசிட்டிவா கொண்டு போற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா ஃபீலிங்லாம் இல்ல, அதான் உண்மை. அது கொஞ்சம் அப்பட்டமா தெரியுதுல்ல. அது ஏன் அப்படி இவங்க பிரியா சொன்னப்ப எனக்குமே அது தோணுச்சு. அதான் சொல்லணும்னு நெனச்சேன். இப்போ இந்த வீக்கெண்ட் எபிசோட்லயுமே அந்த ப்ரொஜெக்ஷன் இப்போ எல்லாத்த பத்தியும் பேசுறாங்கல்ல. அருணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு அஜெண்டாவோட பேசுறப்போ, இதையும் இதுல சொல்லியிருந்திருக்கலாம். பட் அதையுமே சொல்லாம அத அப்படியே மறைச்சுட்டு, ஒரு மாரி அருண ஃபுல் பாசிட்டிவாவே கொண்டு போய் ஸ்டேஜ்ல நிக்க வச்சுருவாங்கன்னு எனக்கு தோணுது. வின் பண்ணுவாங்கன்னு தோணல. பட் ஸ்டேஜ்ல நிக்க வச்சுருவாங்கன்னு தோணுது. பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அதுதான் அவங்க ட்ரை பண்றாங்க. லிட்டரலி வந்து ஜஸ்ட் சேனல் வந்து அதான் ட்ரை பண்றாங்க. அண்ட் நம்ம டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கோம். அருண் இஸ் ஆக்சுவலி வித் க்ளோஸ் வித் அது பேர் என்ன? அந்த பிரவீன் பெனட் அண்ட் கோ. அது என்னன்னு தெரியல. அவருக்கு அந்த சப்போர்ட் ராம், இருக்கு. நான் சொல்லுங்க. பேசுறது கேக்குதா? கேக்குது. நான் லீவ் பண்ணிட்டு போனா திருப்பி என்ன உள்ள போட்டுச்சு. புரியல. எப்படி போச்சு? நீங்க இதை return பண்ணிட்டு தான் போகணும்னு உங்களை திருப்பி உள்ள எனக்கு புரியலங்க. நான் சத்தியமா லீவ் பண்ணிட்டு போனா திருப்பி உள்ள போட்டுருச்சு. டைரக்டா ஸ்பீக்கருக்குள்ளே போட்டுருச்சு. நீங்களும் ஐபோன் தான் யூஸ் பண்றீங்களா? இல்லையே, நான் பிசில இருக்கேன். ஆமால்ல. அப்புறம் எப்படி உள்ள போடும் தெரியலையே. டாம் ஏதோ ஹேக்கிங் டூல் வச்சிருக்காங்க. புரியல. ஆ. புரியல. எனக்கு சுத்தமா புரியல. சரி, எனிவேஸ் இந்த ரியா யாரு? உள்ள ஷோக்குள்ள போன ரியாவா இது? ஷோக்குள்ள போன ரியாவா? இல்ல. இல்லையா? இல்ல. அப்போ உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. பை. I only talk to celebrities like Priya and Tom. Okay, bye. இத அவாய்ட் பண்ணிருக்கலாம். இத வந்து தவிர்த்து இல்ல, டாம சொன்னீங்கன்னா பரவாயில்ல. என்ன ஏங்க இழுக்கிறீங்க? சும்மா என்ன அடிச்ச செலிபிரிட்டி நீங்க தான். பை பை. செலிபிரிட்டி என்ன பை குட் நைட். மாம் ஏன் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுத்தா வர மாட்டேங்கிறீங்க? என்ன கதை? ரியா நீங்க சொன்ன பாயிண்ட் இன்னும் வந்து ஒரு பாயிண்ட் வேலிட் மட்டும் தான். சொல்லிடு. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் வந்து அக்ரீட் தான். ஏன்னா இன்டென்ஷனலாவே வந்து அருணுடைய பேட் சைடு வந்து மெஜாரிட்டி காட்ட முடியல. சிலதெல்லாம் வந்து அதை விட்டா ஒண்ணுமே இல்லை, இவன் பண்றது எல்லாமே வன்மமா தான் இருக்கேன்னு சொல்லி ஒரு சிலதை வந்து போட்டு விட்டு அப்படியே டிங்கரிங் வேலை வந்து பார்த்து விடுறாங்க. அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு அவரு பேசுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்ப மஞ்சரியை வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல காட்டுறாங்கன்னு சொல்லி இவங்க சொன்னாங்கல்ல, நெகட்டிவா தெரியுறாங்கன்னு சொல்லி பிரியா சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களுமே வந்து இந்த சேனல் இஸ் ஷோயிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி உங்களுக்கு ரியா. கேள்வி இல்ல. ஆக்சுவலா இப்போ ராணவ பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதை பத்தி ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சேன். ராணவ் வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. ராணவ் பண்ணலைனாலும் ராணவுக்கு ஒரு அட்டென்ஷன் வந்து இவங்க பழைய ஓல்டு ஹெச்எம்ஸே கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்கூல் டாஸ்க்ல அவன் ஏதோ பண்ணிட்டு அவன் கேரக்டர் பண்ணான் கரெக்டா. அதுக்கு நீ இப்படி பண்ற, எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலங்கிற மாதிரி ஒரு சண்டே போய் கண்டஸ்டன்ஸ் விசஸ் ராணவ்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு ஸ்கோப் கொடுத்து ஒன்று இது பண்ணிடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ்க்கு இப்போ ஒன்னவை பார்க்குறவங்களுக்கு பிஆர் ஹெவி பிஆர் என்னதான் இருந்தாலும் ஸ்கோர் பண்ணதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கல்ல, அதை ஏன் கொடுக்குறாங்கிறது தான் எனக்கு புரியல. இப்போ சௌந்தர்யாவுமே மற்றவங்க எல்லாம் விட இந்த ராணவனா மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா